சென்னை கொளத்தூர் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் 51 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது இப்பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயத்தில் 42 ஆண்டுகளாக வருடாந்தோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மட்டுமின்றி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அம்மனை தரிசிப்பதற்காக பல வேண்டுதலோடு இங்கு வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 42ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் 50க்கும் மேற்பட்ட குமாரமார்கள் நேற்று காப்பு கட்டி விரதமிருந்து நெருப்புக்குள் இறங்கி நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த ஆலயத்தின் பல்வேறு வேண்டுதல்களோடு வருகிற மக்கள் தங்கள் வேண்டுதல்களை பெற்றுக்கொள்வதாகவும் இதனால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அம்மனை தரிசிக்க வருகை தருவதாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் தாரை தப்பட்டைகளுடனும் அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவில் நம்ம பகுதியில் இருக்க ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு இப்போ 51வது வருஷம் ஆடி திருவிழாவும் 42வது வருஷம் தீமிதி திருவிழாவும் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதாவது ஒவ்வொரு ஆடி மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் 1ஆம் தேதி ஆடி மாதம் பிறந்தாலும் அன்றைக்கே விழா நடக்கும். அப்படி அதாவது ஃபஸ்ட்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா எப்போவுமே நடக்கும். தொடர்ந்து நடத்திட்டு வருது. இதில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த முத்துமாரியம்மன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. அதனால் எல்லோரும் அதாவது ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே எல்லாருக்குமே எங்களோட கோயில் மட்டும்தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நாங்கள் யாரையும் பத்திரிகை கூட கொடுத்து கூப்பிடணும் இல்லை, எல்லோரும் அந்த கோயிலுக்கு மிக சிறப்பாக பார்த்துட்டு ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த கோயிலோட சிறப்பே திருவிழா நடத்துறது. இந்த கோயில் திருவிழாவே இந்த பகுதி மட்டும் இல்லை, வெளியூர் ஜனங்கள்லேருந்து இங்கேருந்து வெளியில் போய் அங்கே வாழ்க்கை நடத்துகிறவங்க, அங்கே இருக்கவங்க இந்த கோயில் திருவிழான்னும் போது இங்கே கலந்துப்பாங்க. இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கோயில். இன்றைக்கு வரைக்கும் நல்லபடியாக நடத்திட்டுருக்குறோம். இதுக்கு ஒரு பாரம்பரியமான கோயில் இது. News1 தமிழை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.